இப்போது இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது? யுத்தம். ஈரான் மீது ஒரே நாளில் 900க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள். உக்ரைனில் நிற்காத யுத்தம். காசாவில் 20,000 குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். 20,000 குழந்தைகள். இலங்கையில் 70,000 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்னமும் நீதி இல்லை. ஏன்? வணக்கம். குவாண்டம் சித்தர். அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் செய்தன. உலகிலேயே அதிகமாக விற்கப்படும் பொருள் எண்ணெய். அதை அமெரிக்க டாலரில் மட்டுமே விற்க வேண்டும். இதன் பெயர் பெட்ரோ டாலர். உலகம் முழுவதும் எண்ணெய் வாங்க டாலர் வேண்டும். அமெரிக்காவுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஈராக்கின் தலைவர் சதாம் ஹுசைன் எண்ணெயை யூரோவில் விற்க ஆரம்பித்தார். அமெரிக்கா ஈராக்கை தாக்கியது. சதாம் கொல்லப்பட்டார். வெகுஜன அழிவு ஆயுதங்கள் என்றார்கள். அது கிடைக்கவே இல்லை. லிபியாவின் தலைவர் கடாஃபி தங்க நாணயம் கொண்டு வர முயன்றார். நேட்டோ தாக்கியது. கடாஃபி கொல்லப்பட்டார். இப்போது ஈரான் தன் எண்ணெயை டாலரில் விற்பதை நிறுத்தியது. ஒரே நாளில் 900க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள். டாலரை மாற்றியவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஒரு முறை நடந்தால் தற்செயல், 2 முறை நடந்தால் சந்தேகம், 3 முறை நடந்தால் யாருக்கு லாபம்? ஆயுத நிறுவனங்கள். $679 பில்லியன் சம்பாதித்தன. இதுவரையிலான மிக உயர்ந்த தொகை. அதிக சண்டை நடந்தால் அதிக லாபம். குழந்தைகள் சாகிறார்கள். யாரோ பணம் சம்பாதிக்கிறார்கள். காசாவில் 23 மாதங்கள் 20,000 குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு குழந்தை. இலங்கையின் முள்ளிவாய்க்காலில் போர் இல்லாத பகுதிகள் என்று அறிவித்தார்கள். தமிழ் பொதுமக்களை அங்கே செல்லுங்கள் என்று சொன்னார்கள். பிறகு அந்த பகுதிகளையே குண்டு போட்டார்கள். 70,000 தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். இன்று வரை நீதி இல்லை. சூடானில் 4 லட்சம் பேர் கொல்லப்பட்டு இருக்கலாம். இதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். எண்ணெய், நாணயம், நிலம், அதிகாரம் எல்லாமே வியாபாரம். ஆனால் ஒரு கேள்வி. இந்த தலைவர்கள் தனியாக யுத்தம் நடத்த முடியுமா? ஏல் பல்கலைக்கழகத்தில் மில்கிராம் ஒரு சோதனை செய்தார். சாதாரண மனிதர்களை அழைத்தார். ஆசிரியர்கள், கடைக்காரர்கள். ஒரு அதிகாரி சொல்கிறார், அந்த மனிதனுக்கு மின்சாரம் கொடுங்கள் என்று. அந்த மனிதன் கத்துகிறான், கெஞ்சுகிறான். இறுதியில் அமைதியாகிவிடுகிறான். 65% பேர் உயிருக்கு ஆபத்தான அளவு மின்சாரம் கொடுத்தார்கள். சாதாரண மனிதர்கள். ஒரு அதிகாரி சொன்னார் என்பதற்காக செய்தார்கள். ஒவ்வொரு போர்க்குற்றவாளியும் சொல்லும் ஒரே வாக்கியம் தெரியுமா? எனக்கு உத்தரவு வந்தது, நான் செய்தேன். ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகம். 24 நார்மலான மாணவர்கள். சீட்டுக்குழுக்களில் பாதிப்பேர் காவலர்கள், பாதிப்பேர் கைதிகள். 2 வாரம் நடக்க வேண்டிய சோதனை 6 நாட்களில் நிறுத்தப்பட்டது. காவலர் ரோல் கிடைத்த மாணவர்கள் கொடூரமாக மாறினார்கள். கைதிகளை அவமானப்படுத்தினார்கள். நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த சாதாரண மாணவர்கள் அதிகாரம் கொடுத்தவுடன் மாறிவிட்டார்கள். மில்கிராம் காட்டியது. அதிகாரி சொன்னால் சாதாரண மனிதர்கள் கொலை செய்வார்கள். ஸ்டான்ஃபோர்ட் காட்டியது. அதிகாரம் கொடுத்தால் நல்லவர்களும் கொடூரமாக மாறுவார்கள். யுத்தம் நடத்துவது தலைவர்கள் மட்டும் அல்ல. சாதாரண மனிதர்கள் ஒப்புக்கொள்வதால் வன்முறை நடக்கிறது. ஒவ்வொரு வீரனும் நான் கொல்ல மாட்டேன் என்று சொன்னால் எந்த யுத்தமும் சாத்தியமில்லை. வெறுப்பு எங்கிருந்து வருகிறது? 22 சிறுவர்கள். ஒரு கோடைகால முகாம். 2 குழுவாக பிரித்தார்கள். போட்டி சேர்த்தார்கள். சில நாட்களில் சிறுவர்கள் ஒருவரையொருவர் வெறுக்க ஆரம்பித்தார்கள். அடித்தார்கள். குழுவாக பிரித்து போட்டி சேர்த்தது மட்டுமே போதும். நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிட்டார்கள். நாடு, மதம், ஜாதி, மொழி, இனம் எல்லாமே குழுக்களாக பிரிப்பது. பிரித்தவுடன் வெறுப்பு. வெறுப்பு வந்தவுடன் யுத்தம். கொல்ல ஒன்று செய்ய வேண்டும். எதிரியை மனிதன் இல்லை என்று நினைக்க வைக்க வேண்டும். இராணுவ பயிற்சியில் எதிரிகளை இலக்குகள் என்பார்கள், பூச்சிகள் என்பார்கள்.
ஒவ்வொரு இனப்படுகொலைக்கு முன்பும் இதே நடந்து இருக்கிறது. ருவாண்டாவில், ஜெர்மனியில், இலங்கையில். இதற்கு யார் காரணம்? பலர் சொல்வார்கள், இல்லுமினாட்டி, இரகசிய குழு என்பார்கள். சரி, அவர்களால் மட்டும் இதை செய்ய முடியுமா? யுத்தம் நடத்த வீரர்கள் வேண்டும். அந்த வீரர்கள் யார்? நாம் தான். வெறுக்க மக்கள் வேண்டும். அந்த மக்கள் யார்? நாம் தான். ஆயுதங்களை வாங்க வரிப்பணம் வேண்டும். அந்த வரி யாருடையது? நம்முடையதுதான். இல்லுமினாட்டி நம் இதயத்தில் இருந்து அன்பை எடுக்கவில்லை. நாமே எடுத்தோம். நானே எடுத்தேன். யுத்தம் அனுபவித்தவர்களின் டிஎன்ஏயை ஆராய்ச்சி செய்தார்கள். அந்த அதிர்ச்சி மரபணுவிலேயே ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தியது. அந்த மாற்றங்கள் அவர்களின் குழந்தைகளுக்கும் பரவியது. யுத்தத்தை அனுபவிக்காத குழந்தைகள். ஆனாலும் மரபணுவில் வன்முறையின் தழும்பு இருந்தது. நாம் செய்யும் வன்முறை நம்மோடு முடிவதில்லை. நம் குழந்தையின் மரபணுவில் அது தொடர்கிறது. அன்பு என்றால் என்ன? ஹார்லோ என்ற உளவியலாளர் குரங்கு குட்டிகளை தாயிடமிருந்து பிரித்தார். 2 போலி அம்மாக்களை வைத்தார். ஒன்று கம்பியால் செய்தது. அதில் பால் இருந்தது. மற்றொன்று துணியால் சுற்றியது. பால் இல்லை. குரங்கு குட்டி துணி அம்மாவை தேர்ந்து எடுத்தது. பால் இல்லாத அம்மாவை. அரவணைப்புதான் அன்பு. அன்பு உயிரியல் தேவை. அன்பு இல்லாமல் வளர்ந்த குரங்குகள் தன்னையே காயப்படுத்திக் கொண்டன. அவை தாயாக மாறியபோது தங்கள் சொந்த குழந்தைகளை தாக்கின. அன்பு இல்லாமை அடுத்த தலைமுறைக்கு பரவியது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் 85 வருடங்களாக ஒரு ஆராய்ச்சி நடத்துகிறது. மனித வரலாற்றிலேயே மிக நீண்ட மகிழ்ச்சி ஆராய்ச்சி. முடிவு என்ன? பணமும் இல்லை, புகழும் இல்லை, உறவுகள். நல்ல உறவுகள் இருந்தவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆரோக்கியமாக இருந்தார்கள். நீண்ட நாள் வாழ்ந்தார்கள். நம் வீட்டிலேயே பார்ப்போம். நம் அப்பாவிடம் கடைசியாக எப்போது அன்பாக பேசினோம்? நம் அம்மாவுக்கு கடைசியாக எப்போது நன்றி சொன்னோம்? நம் பிள்ளையிடம் கடைசியாக எப்போது போன் வைத்துவிட்டு பேசினோம்? ஜாதி வேறு என்றால் மனிதனாக பார்ப்பதில்லை. மதம் வேறு என்றால் நம்புவதில்லை. வன்முறை இங்கேதான் ஆரம்பிக்கிறது. நம் வீட்டில், நம் மனதில், நம் வார்த்தையில். அன்பு முக்கியம் என்று நமக்கு தெரியாதா? தெரியும். எல்லா புத்தகங்களிலும் எழுதியிருக்கிறது. எல்லா புத்தகங்களும் ஒரே வார்த்தை சொல்கின்றன, அன்பு. ஆனாலும் யுத்தம் நடக்கிறது. குழந்தைகள் சாகின்றன. தெரிவதற்கும் செய்வதற்கும் இடையே ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறது. தியானம் பற்றி படித்தவர்களையும் செய்தவர்களையும் ஒப்பிட்டார்கள். செய்தவர்களின் மூளை மாறியது. படித்தவர்களின் மூளையில் எந்த மாற்றமும் இல்லை. புத்தகம் படிப்பதால் மனிதன் மாறுவதில்லை. செய்வதால் மட்டுமே மாறுகிறான். கிருத யுகம். இரணியன் தன் சொந்த மகனையே கொல்ல முயன்றான். திரேதா யுகம். ஒரு பெரிய தமிழ்நாடு அழிக்கப்பட்டது. ஒரு நாகரிகமே சிதைக்கப்பட்டது. துவாபர யுகம். சொந்த சகோதரர்கள் சண்டை. 18 நாளில் 40 லட்சம் பேர் இறந்தார்கள். கலியுகம். காசா, உக்ரைன், சூடான். யுத்தம் நிற்கவில்லை. ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரங்கள் வந்தன என்று சொல்கிறார்கள். ஆனாலும் வன்முறை நிற்கவில்லை. ஏனென்றால் யுகம் மாறினாலும் நாம் மாறவில்லை. இப்போது சித்தர்கள் என்ன சொன்னார்கள்? திருமூலர் சொன்னார், அன்பு சிவம் 2 என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின். அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே. அன்பும் கடவுளும் 2 என்று சொல்பவர்கள் அறிவு இல்லாதவர்கள். அன்பே கடவுள் என்று புரிந்தவர்கள் அன்பாகவே மாறிவிடுகிறார்கள். சிவவாக்கியர் சொன்னார், அன்பினால் இருந்து நீர் அருகிருத்த வல்லீரேல். அன்பர் கோயில் காணலாம் அகலும் என் திசைக்குளே. அன்பில் நிலைத்து நிற்க முடிந்தால் 8 திசையிலும் கடவுளின் கோயிலை காண்பீர்கள். கோயிலுக்கு போக வேண்டாம். அன்பாக இருங்கள். எல்லா இடமும் கோயிலாகிவிடும். அடக்கினும் அடக்கொணாத அன்பிருக்கும் என்னுளே. அன்பு நம் இயல்பு. அழிக்க முடியாது. மறக்கத்தான் முடியும். நாம் மறந்துவிட்டோம். இப்போது மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் வேறு நீ வேறு என்ற பிரிவே பொய். ஒரே சக்தி எல்லா உடலிலும் இருக்கிறது. ஒரே மூச்சு எல்லோருக்கும் வருகிறது.
ஒரே இதயம் எல்லோருக்கும் துடிக்கிறது. உன்னை கொல்வது என்னை கொல்வது. உன்னை நேசிப்பது என்னை நேசிப்பது. பிரிவு என்ற மாயை விழுந்தால் யுத்தமே சாத்தியமில்லை. தீர்வு என்ன? இன்னும் ஒரு புத்தகமா? இல்லை. இன்னும் ஒரு மதமா? இல்லை. செய்வது. சித்தர்கள் ஒரு செயல் கொடுத்தார்கள். வாசி. மூச்சை கவனி. மூச்சை கவனிக்கும்போது மூளையின் முன்பகுதி செயல்படுகிறது. இது உந்துதலை கட்டுப்படுத்துகிறது, வெறுப்பை நிறுத்துகிறது, அன்பை செயல்படுத்துகிறது. 5 நிமிடம் மூச்சை கவனிப்பது மட்டுமே கவலையை குறைக்கிறது. ஆராய்ச்சி நிரூபித்தது. சங்கிலியை பாருங்கள். மூச்சு மூளையை மாற்றுகிறது. மூளை மாறும்போது உந்துதல் கட்டுப்படுகிறது. உந்துதல் கட்டுப்பட்டால் வெறுப்பு நிற்கிறது. வெறுப்பு நின்றால் அன்பு பிறக்கிறது. மூச்சு மூளையை மாற்றுகிறது. மூளை இதயத்தை மாற்றுகிறது. இதயம் உலகத்தை மாற்றுகிறது. இதைத்தான் சித்தர்கள் சொன்னார்கள். படிக்காதே, செய். வாசி யோகம் பற்றி வேறு தொடரில் விளக்கியிருக்கிறோம். இணைப்பு இருக்கிறது. இப்போது ஒரு எளிய விஷயம் செய்யுங்கள். கண்களை மூடுங்கள். மூச்சை கவனியுங்கள். காற்று உள்ளே வருவதை உணருங்கள். வெளியே போவதை உணருங்கள். திருமூலர் சொன்னார் அன்பே சிவம் என்று. சிவவாக்கியர் சொன்னார் அடக்கொணாத அன்பு என்னுள்ளே இருக்கிறது என்று. அந்த அன்பு நமக்குள்ளும் இருக்கிறது. அடக்க முடியாத அளவு இருக்கிறது. நாம் மறந்துவிட்டோம். அவ்வளவுதான். இந்த யுத்தங்கள் முடியும். ஆனால் நாம் மாறாவிட்டால் அடுத்த சண்டை ஆரம்பிக்கும். காரணம் வெளியே இல்லை. காரணம் உள்ளே இருக்கிறது. நம்மால் ஒரே ஒரு மனிதனை மாற்ற முடியும். நம்மை. அன்பே சிவம் என்று படிப்பதை நிறுத்துவோம். அன்பே சிவம் என்று வாழ ஆரம்பிப்போம். லைக் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகான் அழுத்துங்கள். நன்றி. குவாண்டம் சித்தர்.